அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவோடு உங்களை சந்திக்க வருகிறேன். அது என்னன்னா, நம்ம யாரையும் பார்த்து பேதம் பார்க்கக்கூடாது. தாழ்வு மனப்பான்மை பார்க்கக்கூடாது. இவங்க இப்படி இருக்காங்களே, அருவருக்கிற மாரி இருக்காங்களே, இவங்கள நம்ம கிட்ட விடலாமா? இவங்க கிட்ட பேசலாமா? அவங்களுக்கு தண்ணி குடுக்கலாமா? அவங்க குடுக்கறத நம்ம வாங்கலாமா? இந்த மாதிரி சிந்தனைகள் நம் மனதில் தோன்றக்கூடாது. உதங்கர் என்ற முனிவர் கிருஷ்ணரை சந்திக்கிறாரு. கிருஷ்ணர் உனக்கு என்ன வர வேணும்னு உதங்கரை பார்த்து கேட்குறாரு. எனக்கு எங்கே போனாலும் தண்ணி கிடைக்கணும், தடை இல்லாமல் தண்ணி கிடைக்கணும், அந்த வரத்தை மட்டும் கொடுன்றாரு. அதே மாதிரியே சரின்னு சொல்கிறாரு. ஆனால் எப்படி கொடுத்தாலும், எந்த இடத்துல கொடுத்தாலும் அதை வாங்கி சாப்பிட நீ தயாராக இருக்கணும்னு கிருஷ்ணர் சொல்கிறாரு. உதங்கர் சரின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஒரு நாள் உதங்கருக்கு தாகம் அதிகமாக எடுக்குது, ஆனால் தண்ணி கிடைக்கல. அப்போது கிருஷ்ணர் இந்திரனை கூப்பிட்டு, இந்திரா, உதங்க முனிவர் தண்ணி தாகத்தால் தவிக்கிறாரு, அவருக்கு தேவாமிர்தத்தை கொடுத்துட்டு வா. என்ன கிருஷ்ணா இப்படி சொல்கிறீங்க? தேவா அமிர்தத்தை தேவர்கள் மட்டும்தானே சாப்பிடுவாங்க, அதை எப்படி மனிதருக்கு கொடுக்க சொல்கிறீங்க அப்படின்னு. பரவாயில்ல, நான் சொல்கிறேன், நீ போய் கொடுத்துட்டு வா அப்படின்னதும் சரின்னு இந்திரன் என்ன பண்ணுறாரு, அவருடைய அந்த ரூபத்தில் போகாமல் அருவருக்கத்தக்க ஒரு தோற்றத்தில் போகிறார். அழுக்கு உடை, பரட்ட தலை, பார்ப்பதற்கே சுத்தமாக பிடிக்கல, வெறுக்கிற அளவுக்கு ஒரு உருவத் தோற்றத்தையும் ஒரு சொறி பிடித்த நாயை பக்கத்தில் வைத்துக்கொண்டு கையிலே ஒரு சொம்பை எடுத்துக்கொண்டு போகிறார். உதங்கரை பார்த்து, இந்தா தண்ணி தானே தேடுற, இந்தா அதை குடி அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. ஆனால் உதங்கர், வேண்டாம், நீ கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், எனக்கு வேணாம் போன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்போ இந்திரன் கிருஷ்ணர் சொல்கிறாரு, அதுதான் நம்ம எந்த ரூபத்தில் எதை கொடுத்தாலும் வாங்கி சாப்பிடணும்னு அந்த முனிவருக்கு நான் அப்பயே சொல்லியிருந்தேன். ஆனால் அதை அவர் காதில் வாங்காமல் இப்போ கொடுத்த அமிர்தத்தை கூட குடிக்காமல் போகிறாரே. தண்ணி கேட்டவருக்கு அமிர்தமே கொடுத்தோம், அதை வாங்கி சாப்பிடாம போகிறாருன்னா அது அவருடைய அந்த என்னது பேதம் பார்க்குறதால தானே அப்படின்னு பேசிக்கிறாங்க இந்திரனும் கிருஷ்ணரும். அதன் பிறகு முனிவர் ஒரு முறை கிருஷ்ணரை சந்திக்கிறாரு. கிருஷ்ணரை பார்த்து கோவப்படுறாரு. என்ன மேலே கோவப்பட்டு புண்ணியம் இல்லை, நீ அன்னைக்கு தண்ணி தான் தேடின, ஆனால் நான் ஒரு ஆளுக்கிட்ட அமிர்தத்தையே கொடுத்தேன். அதை யார் தெரியுமா? இந்திரன் தான். அருவருக்கத்தக்க உருவத்தில் வந்தவன் இந்திரன் உனக்கு அமிர்தம் கொடுப்பதற்காக வந்தான். ஆனால் நீ அதை சரியாக வாங்கி குடிக்காமல் ஆளை பார்த்து இவங்கிட்ட நம்ம வாங்கி சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லிட்டு நீ போயிட்ட. அதனால் யாரையும் பேதம் பார்க்காம நமக்கு எந்த நேரத்தில், எந்த ரூபத்தில், எந்த சோதனையில் அவர்களெல்லாம் வருவார்கள், நம்மளை சோதிப்பார்கள், அதையெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாமல் அவர்கள் கொடுக்கும் பொருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்போ நிறைய ஞானிகளெல்லாம் அப்படி தான் வேறொரு உருவத்தில் தான் நம்மளை சோதனை செய்வார்கள். பாபா, சாய்பாபா, இவர் ராகவேந்திரா, வள்ளலாறு, இவங்கெல்லாம் நிறைய அப்படி தான் அவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு சில சோதனைகளை கொடுத்து தான் சில பொருள்களை கொடுக்க வருவார்கள். ஆனால் அது நமக்கு கிடைக்காது. ஏன்? நம்மளுடைய அலட்சியம். அவர்களை பார்த்து நாம் மனசு, இவன் இப்படி இருக்கானே, இவங்கிட்ட என்ன அப்படி இருக்க போகுதுன்னு ஒரு எண்ணம் நமக்கு தோன்றுது பாருங்க, அதுதான். அதனால் யாரை பார்த்து நம்ம அதாவது பேதம் பார்க்காமல் அவர்களுக்கு நம்மால் முடிந்த உதவியை செய்ய வேண்டும். அவர்கள் எது கொடுத்தாலும் அதை நாம் வேண்டாம் என்று சொல்லாமல் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.